1989 நினைக்கிறேன். ஜெகதல பிரதாபன் அந்த படத்துக்கு பேரு. மோகன் ஹீரோ. மோகன் கூட நிறைய ஆர்டிஸ்ட். இப்போ ஒரு பப்ளிசிட்டியே பண்ணோம். அப்பெல்லாம் ஆர்டிஸ்ட் மோகன் வந்து எல்லா படத்துலுமே மைக்கு வச்சு பாடிக்கிட்டே அதுலதான் ஃபேமஸ். இப்போ ஒரு நல்ல கதை கிடைச்சது. அதுக்கு டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ்ல வந்து கணேஷ் சாரு இந்த படத்துக்கு டைரக்டர். அவருடைய முதல் டைரக்ஷன் இந்த படம். படத்துக்கு நான் தான் மேனேஜர். இப்போ அன்னைக்கு ஷூட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு காட்சி, அதாவது நினைச்ச ஆர்டிஸ்ட் வரல. டக்குன்னு ஒரு கணேஷ் சார் சொன்னாரு, அப்போங்க வாங்க, இந்த ஒரு சூப்பர் கேரக்டர், இது ஒரு சேட்டு கேரக்டரு, இது நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஆர்டிஸ்ட் வரல. என்ன பண்றேன், நானும் சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் அந்த டைம்ல. சரி ஓகே சார் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் நடந்துட்டு இருக்கு. அந்த சீன் கான்செப்ட் என்னன்னா, மோகனும் சார்லியும் வந்து திருடனுங்க. இந்த 2 பேரும் பிளான் பண்ணி இந்த சேட்டு கடை அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்ப நான் பந்தாவா நகைகள்லாம் போட்டு ரொம்ப பந்தாவா உட்காந்துட்டு இருப்போம். வருவானுங்க, கேள்வி எல்லாம் கேட்டிருப்பானுங்க. இந்த நகை செட்டப் என்னன்னா, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் அது இது எல்லாமே இருக்கு. நான் உட்காந்த தோரணை எல்லாம் பார்த்தோம்னா, ஒரு கணேசர் என்ன பண்ணிட்டாரு, அப்போ நீங்க வந்து இந்த நகையெல்லாம் போடுங்க அப்படின்னு அவரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ ரேஞ்சுக்கு வச்சிருப்பாரு. அப்பவே அதில் ஜம்முன்னு இருப்பார் ஆளு. நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக கழட்டி எனக்கு கழுத்துல அவருடைய மாலையை போட்டு அந்த ரிங்கை போட்டு அதை போட்டு எல்லாம் என்னை அப்படியே பந்தாவா உட்கார வைக்க சொல்லி, அந்த கிட்டத்தட்ட வெயிட் தொங்கும், அப்படி ஒரு 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட, அதை போட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 6 மணி ஆயிடுச்சு, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் செட்டில்மெண்ட் அது இது எல்லாம் இருக்கும் இல்லையா, டக்கு டக்குன்னு அந்த நகையெல்லாம் கழட்டி எல்லாம் இது பண்ணி செட் அசிஸ்டன்ட் நாகேஷ் பேர், அவர்கிட்ட கொடுத்து பத்திரமா சார்கிட்ட கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரபரப்புல அவனும் அதை சரியா கவனிக்கல. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த நகை பூரா ஆல்ரெடி செட் ப்ராப்பர்ட்டி வந்து கவரிங் நகை கொண்டு வந்திருக்கு, பொட்டி ஃபுல்லா இருக்கும், பேக்ரவுண்ட் காமிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். அதை நகையை நினைச்சிட்டு அதுல போட்டு விட்டு மூடிட்டு மாட்டிட்டு போயிட்டான். இப்போ 6 மணி ஆச்சு, பேக்கப் ஆகி கணேஷ் சார் வண்டியில் ஏறதுக்காக போகிறோம், நானும் பின்னாடி அனுப்புறதுக்காக போயிருந்தேன். கணேஷ் சார் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. அவர் இத்தனை நேரமாகி தன்னுடைய நகை இவ்வளோ இருந்துருச்சு, அது என்னாச்சு ஏதாச்சுன்னு அவரை பற்றி அதை மறந்துட்டார், அந்த விஷயத்தையே மறந்துட்டார் போல் இருக்கு. பார்த்தோன்னே எனக்கு என்னமோ வித்தியாசமா இருக்காரு இன்னைக்கு அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆஹா, இவர் நகையெல்லாம் நம்ம வாங்கினோமே, இந்த செட்டர் சென்ட்டு கொடுத்தோமே, என்ன பண்ணான்னு தெரியலையே, இன்னும் படப்படன்னு ஓடி போனா அந்த இடத்தையெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி போயிட்டாப்ல. உடனே அவனை பிடிச்சி, என்னப்பா என்ன பண்ண, நகை கொடுத்தேனே அப்படி, என்ன நகை சார் அப்படின்னு கேட்டப்ப, நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, ஷார்ட்டுக்காக நான் வச்சிருந்தேன்னா அந்த நகையெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்தேனே அப்படின்னு. சார் அது பொட்டிக்குள்ள தானே சார் இருக்கு அப்படின்னா, பொட்டி திறந்து பார்த்தா கவரிங் நகை, இது ஒரிஜினல் எது இதுன்னு அந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு வந்திருந்தான். அதெல்லாம் ஓகே. அப்புறம் கணேஷ் சார் வர சொல்லி, சார் உங்க நகை, ஆமா என்னாச்சு அப்படின்னா வாங்கன்ட்டு அவரை வச்சு எல்லாம் செலக்ட் பண்ணி அதுக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்தோம். இப்படி ஒரு நிகழ்ச்சி அந்த படத்துல என்னால மறக்கவே முடியாத மேட்டர். எனக்குன்னு பார்த்தோன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட டெக்னீஷியனை செலக்ட் பண்ணி வச்சிருப்பேன் என் படம் ஒர்க் பண்ணும் போதெல்லாம். ஏன்னா அவங்க திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி பல படங்களை ஒர்க் பண்ணிக்க அனுபவம் இருக்கிறதுனால, திடீர்னு ஒருத்தர் வந்து வேலை கேட்டாச்சுன்னா பரிதாபப்பட்டு உடனே வேலைக்கு சேர்க்க மாட்டோம். ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இந்த டெக்னீஷியன் செய்யக்கூடிய வேலைகள். ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு எல்லா வேலையுமே ஒரு டைரக்டரோ ஒரு கோ டைரக்டரோ அவங்கவுங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு பண்ண முடியாது. இது வந்து ஒரு டீம் ஒர்க்குங்கிறது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்ப நான் சொல்ல வரேன். மறுபடியும் அந்த ஜெகதல பிரதாபன் அப்படிங்கிற அந்த படம், அது வந்து பீச்சில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த படத்துல வந்து அன்னைக்கு இருக்கிற காலையில காட்சி வந்து மோகனுக்கு வந்து ஒரு 11 மணிக்கு அவருக்கு ஃப்ளைட்டு.
இந்த 11 மணி ஃப்ளைட்டுக்கு வந்து போய் ஆகணும் பொண்ணு காலையில் வந்தோடனே வந்து ஒரே சீனு தான் எனக்கு. என்ன கரெக்டாக இங்கேருந்து ஒரு 10:30 10:45 அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் செட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டு எல்லாம் வைக்கிற வரைக்கும் யாருமே அந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியை பற்றி ஒன்றும் ஞாபகப்படுத்தமில்ல, ஒன்றும் இல்லை. டைரக்டர் ஷார்ட்டு சொன்னோன்னே அப்பா பிரியாணி எங்கே அப்படின்னு கேட்டுவிட்டாரு. ஐயையோ, ஆளுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறவங்க தவிர பிரியாணி விஷயம் சொல்லவே இல்லை. அவர் மைண்டில் வச்சிருக்காரு என்னவோ தெரியல. இருக்கிறது 1/2 மணி நேரம், இதுக்குள்ளே இவர் அமிச்சாகணும் ஃப்ளைட்டுக்கு. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அவ்வளோதான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, கதை ரொம்ப க்ளோஸு தான், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. பிரியாணிலாம் கேட்டேன்னு, என்ன சார் பிரியாணி இந்த நேரத்தில் கேட்டால் என்ன சார், இல்லையே நான் சொன்னேனே அப்படி இப்படின்னு அவர் ஆரம்பிச்சிட்டாரு. வேறு ஏதாவது பண்ணுங்க சார், பண்ண முடியாது. அப்போ அவர் எஸ்கேப் ஆகி அங்கிட்டு ஓடி வராரு. பிரியாணியை தட்டி விட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆகி போகும்போது பிரியாணி சாப்பிட்றதோ இல்லைன்னா மூடி வச்சு கொண்டு வரதோ கிடையாது. தட்டி விட்டதுக்கு அப்புறம் இந்த பிரியாணி ஃபுல்லா காமிக்கணும். அதுக்கு தான் ஜூம் போறோம். அந்த பிரியாணி மேட்ரு ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சா தான் அது ஒர்க் அவுட் ஆகும் சீனு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டக்குன்னு அந்த ஆர்ட் அசிஸ்டண்ட், ஒரு செட் அசிஸ்டண்ட் நாகேஷன் இருக்கா, நாகேஷ் கூப்பிட்டு, நாகேஷ் இந்த மாதிரி நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியல, இந்த மாதிரி சீனு சொல்லுங்க சார், சொல்லுங்க, பதட்டப்படாம சொல்லுங்க சார், என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப தெம்பு கொடுத்து பேசினான். ஓகே, ஏதோ ஒர்க் அவுட் ஆகிட்டும் போல் இருக்கு அப்படின்னு வந்து அது மாதிரி பிரியாணி வேணும், பிரியாணி நல்லா லெக் பீஸாக இருக்கணும், அது பார்க்குறதுக்கு வெளியே தட்டி விட்டதுக்கப்புறம் அந்த சீனை காமிக்க போகிறாரு. அது தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்ட்டு. அப்படியா, இவ்வளவுதானே விஷயம், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஓடனான். அவன் எங்க போறான்னா அவன் பின்னாடி நானும் ஓடுறேன், என்ன பண்ண போறான்னு பார்க்கணும் அப்படின்னு. நேர போனா அங்கே பக்கத்துல ஒரு குடிசை போட்டு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு அதுக்குள்ள போனா அங்கே எதோ எடுத்துட்டு வந்தா பழைய சோறு, அது மாதிரி எடுத்தான், குழைச்சான், அது பண்ணா. அப்புறம் பக்கத்துல வந்து சாமி கோயில் இருந்துச்சு, அங்கே வந்து இந்த மஞ்சள் தூள் அது இதெல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி வடிவம் பண்ணா. அப்புறம் மறுபடியும் ஓடினா, பின்னாடி நானும் ஓடினேன். பீச்சுக்கு போனா அங்கிருந்து இந்த அலையில ஒதுங்கி வந்த ஒரு பீஸு, ஒரு மரத்தினுடைய பீஸ் இருந்துச்சு, அதை எடுத்தா என்னமோ எல்லாம் பண்ணி அதுல எல்லாம் மசாலா எல்லாம் தடவி, இது லெக் பீஸா, இது லெக் பீஸ் சார் அப்படின்னு அந்த மரத்தை இப்படி காமிச்சு. எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணானோ எது பண்ணானோ. கிளீனா அப்படியே அந்த பிரியாணியை எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணா. அப்புறம் ஐஸ்கிரீம் ஒரு கேட்டிருந்தாரு, டூத் பேஸ்ட் எடுத்தான், டூத் பேஸ்ட் எடுத்துட்டு இப்படி இது பேஸ்ட் மாதிரி இப்படி மேல போட்டு அது மேல ஒரு மணி ஒன்று வச்சான். இதான் சார் ஐஸ்கிரீம்னா. அப்படியே கொண்டு போய் கொடுத்தோம் சீனுக்கு. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அத்தனை பேருமே. எப்போ அவர் டேரக்டர் கேட்டா எப்படி கிடைச்சது அப்படின்னு, கிடைச்சது சார் ஒரு இடத்துல இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, வெரி குட் அப்படின்ட்டு அந்த சீன் எடுத்தோம். வந்தாப்புல மோகன் சார் வந்து அந்த பேரர்கிட்ட இருந்து அந்த அப்படி தட்டி விட்டா நேர கேமரா வந்து பிரியாணிக்கு ஜூம் போச்சு. அந்த மேட்ரு ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு டைரக்டர் ஒரு குரூப்பு அப்படின்னு இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் நமக்கு பழக்கமான ஒரு டெக்னீஷியனா செலக்ட் பண்ணி வைக்கிறோங்கிறது ஒரு கான்ஃபிடன்ட் நமக்கு இருக்கும். சரி, எது இருந்தாலும் அவன் சமாளிச்சுக்குவாப்ல அப்படிதான். ஒரு கோ டைரக்டர் இருந்தாலும் சரி, ஒரு மேக்கப் மேனா இருந்தாலும் சரி, ஆர்ட் டைரக்டா இருந்தாலும் எல்லாருமே அவங்கவுங்க பொறுப்பு கரெக்டா அதுல வந்து அவங்கள கொஞ்சம் செலக்ட் பண்ணி கரெக்டா அவங்க வேலை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி நமக்குன்னு ஒரு குரூப் செட் பண்ணி பக்காவை வச்சுட்டோம்னா எந்த நேரத்துல எது நடந்தாலும் அவங்க சமாளிச்சு அந்த வேலையை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இப்ப இந்த மேட்டர் சொன்னது. ஆக மொத்தம் அந்த சமயோக புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த அந்த ஸ்பாட்ல எல்லாருமே யூஸ் பண்ணிட்டேன்னா, இப்ப அன்னைக்கு இந்த வேலையை அவன் பண்ணலேன்னு சொன்னாங்க, அன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் தான், ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்ம கேட்கலாம், இந்த பிரியாணிக்கு பதிலாக வேற ஏதாவது எடுத்து கொண்டு வர வேண்டிய, தட்டி விட்டு போக வேண்டியதானே. அப்படி இல்லை, அவர் அந்த லெக் பீஸை வச்சு அடுத்த சீனில் ஒரு மேட்டரை ஓபன் பண்றாரு. அப்போ நம்ம அதை காமிச்சு தானே ஆகணும். அதனால அந்த விஷயம் வந்து அந்த இடத்துக்கு ரொம்ப கட்டாயமா போச்சு. இப்படிதான் ஒரு சில டைம்ல வந்து பல சாதாரணமா தான் இருக்கும் இவங்க வேலையெல்லாம். அது வந்து அந்த ப்ரொடியூசரை காப்பாற்றக்கூடிய விஷயமா கூட அமையும் சமயத்துல. அது வந்து நம்ம செலக்ட் பண்ற அந்த டெக்னீஷியனை பொறுத்து இருக்கு, அமையறதை பொறுத்து இருக்கு.